கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வருஷத்துக்கு 3 முறை எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய கட்டளையாக இருந்தது. அதனால யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க வருஷத்துக்கு 3 முறை அல்லது வருஷத்துக்கு 1 முறையாவது எருசலேமுக்கு போய் தேவனை ஆராதனை பண்ணுவாங்க. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பின்பு பெந்தேகோஸ்தே பண்டிகை. இதில் பஸ்கா பண்டிகை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க இப்போ மாதிரி ட்ரெயின் வசதியோ பஸ் வசதியோ ஃப்ளைட் வசதியோ இல்லாதனால நடந்து தான் போகணும். போகிற வழியில் நிறைய ஆபத்துகள், நிறைய திருடங்க இருப்பாங்க, நிறைய பள்ளங்கள், மேடுகள், வன விலங்குகள், இப்படி இந்த ஆபத்தெல்லாம் கடந்து போகணும். இவங்க எப்பவுமே குரூப்பாக தான் போவாங்க. அப்படி போகும்பொழுது பேசிக்கிட்டே போவாங்க, பல விஷயங்கள், அவங்க சந்தோஷமாக போவாங்க. ஆனால் எருசலேம் அருகில் வந்த உடனே, எருசலேம் தேவாலயம் ஒரு மலை மேலே இருக்கிறதுனால அந்த மலைக்கு மேலே ஏறும்பொழுது அவங்க 121வது சங்கீதத்தை பாடிக்கிட்டே ஏறுவாங்க. அந்த சங்கீதத்தில் வர்ற ஒரு வசனம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். சங்கீதம் 121 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த வாக்குத்தத்தத்தில் 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த மக்கள் ஆண்டவரை தேடி போறதுனால வழியில வர எல்லா தீமைக்கும் ஆண்டவர் அவங்களோடு இருந்து தேவதூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று. இந்த நாளிலே கூட நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுதும் திரும்பி வரும்போதும் எவ்வளோ ஆபத்துகளை நாம சந்திக்கிறோம். நாம ஒழுங்கா போனாலும் எதிரில் வர்றவங்க நமக்கு தீமை செஞ்சிடறாங்க. ஆனால் காலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் வெளியே போகிறேன், உங்களுடைய தூதர்களை என்னோட அனுப்புங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நம்ம வேண்டிக் கொண்டு வேலைக்கு நாம் போகும்பொழுது அல்லது நம்ம வேறு விஷயங்களுக்காக போகும்பொழுது கர்த்தர் நம்மோடு நம்மை பாதுகாப்பார். நம்முடைய சரீரத்திலே சத்துரு எந்த தீமையும் செய்யாதபடி தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். 2வது, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை காப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். நம்முடைய சரீரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய ஆத்மாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆத்மா தங்கி இருக்க தான் சரீரமாகிய தேவாலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஆத்மாவை கர்த்தர் ஒருத்தர் தான் பாதுகாக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா இடராதபடி, பாவத்தில் விழுந்து விடாதபடி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் போயிடாதபடி கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் பாதுகாப்பார். இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஆண்டவர் சில நிபந்தனைகளை அல்லது கட்டளைகளை வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 121வது சங்கீதம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ முதல்ல நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். கண்களை ஏறெடுக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். பல நேரத்தில் நம்ம பூமியவே பார்த்துட்டு இருக்கிறோம். பூமியில் இருக்கிற பிரச்சனைகள், நம்மளை சுற்றி இருக்கிற நெருக்கடிகள், தேவைகள், இதையே நம்ம பார்த்து சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவிகளை அனுப்புவார். அதே நேரத்தில் எங்கே நோக்கி பார்க்கணும் அப்படின் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. நீ உலகத்தில் எவ்வளோ மக்கள் பக்தியோடு கடவுளை தேடினாலும் எந்த ஆண்டவரை தேடணும் அப்படின்றதுல நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு உதவியும் ஒத்தாசையும் அவரிடத்திலிருந்து வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் புறக்கணிக்காத கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் அவர் அனுப்புவார். நீங்க வெளியில போகும்போதும் வரும்பொழுதும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து இம்மையில் மாத்திரமல்ல நித்தியத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.